துரந்தர் பார்ட் 2 தி ரிவெஞ்ச் இதோடைய நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ தான் இது. இப்போது நேற்று வந்து பெய்டு ப்ரிவ்யூ இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு தமிழ் அண்ட் தெலுங்கு வெர்ஷன் ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடுச்சு. எல்லாருக்குமே புக்கிங் கேன்சல் ஆகிடுச்சு. கேட்டால் கண்டென்ட் அவைலபிலிட்டி இல்லை, லாஸ்ட் மினிட் டெக்னிக்கல் இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர் சைடில் சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, நேற்று கேன்சல் ஆகிடுச்சு, இன்றைக்கி இருக்கும், ஃபஸ்ட் டே இருக்கும்னு சொல்லிட்டு போனால் இன்றைக்கி மார்னிங் ஒரு 10 o'clock டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். கட்சியில் பார்த்தா அதுவுமே இன்றைக்கி கிடையாது, இன்றைக்குமே ஷோ கிடையாது, இன்றைக்குமே கண்டென்ட் வரல சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, லாஸ்ட் மினிட்ல சரி ஹிந்தி வெர்ஷன் இருக்குது, ஹிந்தி வெர்ஷன் சப்டைட்டில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்த படம் தான். ஓகே, ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படம் ஃபுல்லாகவே சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு கரெக்டாக இது அமையுதா? நான் ஃபஸ்ட்டு ஓவராலாக சொல்லிடுறேன், இந்த படம் நம்ம எக்ஸ்பெக்டேஷனையும் தாண்டி சூப்பராகவே இருக்குது. எனக்கு இந்த ஹிந்தியில் பார்த்ததுனாலே தெரியல, எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு. ஏன்னா தொடர்ந்து சப்டைட்டில் படிச்சுனே இருக்கும், எனக்கு சரியாக அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல அந்த படத்தை. பட் இருந்தாலுமே இந்த படம் நம்ம நினச்சதை விட ஒரு படி மேலே இருக்குது. பட் ஆனால் ஒரு விஷயம், இந்த படத்தில் ப்ரோபகண்டா இருக்குது. சொல்லப்போனால் படம் பார்க்கும்போது அது வேணும்னே இன்டென்ஷனாக வச்ச மாரி தான் இருக்குது. இந்த படத்தில் முக்கியமான விஷயம் தான் அந்த படத்தோட டைட்டில் துரந்தர் தி ரிவெஞ்ச். இது லாஸ்ட் பார்ட்டில் பார்க்கும்போது இந்த மும்பை 26/11 அட்டாக், அந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கான ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன். ஆனால் அது அதுக்கு மட்டும் இல்லை, அதையும் தாண்டி ஒரு தனி மனிதனோட ஒரு பர்சனல் லைஃப்பில் இருக்க ஒரு ரிவெஞ்சையும் காட்டக்கூடிய ஒரு படமாக இது அமைஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் படத்தில் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு, பல ட்விஸ்ட்டு ஒரு சில ட்விஸ்ட் ஏற்றுக்க முடியலையோ அப்படின்னு தோணுது. பட் அது பெருசாக படத்தை ஸ்பாயில் பண்ணாத விதத்தில் தான் இருக்குது. அப்புறம் ஆக்டிங், எல்லாருமே அந்த ஒரு கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் எப்படி எல்லாரும் சொன்னாங்களோ அதேமாரி தான் இதுலேயும். இதில் இருக்க எல்லா லீடுமே அவங்களோட ஆக்டிங்கை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இப்படியே இந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும், அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அது என்னென்னா, பெயினை கரேஜாக மாட்டி அதை ஃபியூவலாக யூஸ் பண்ணணும். அப்படியே இந்த பெயினை கரேஜாக மாட்டி அதை ஃபியூவலாக யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு அசைக்க முடியாத ஒரு பவர் நமக்கு கிடைக்கும்ன்றதை இந்த படம் க்ளோரிஃபை பண்ணுது. ஆக்சுவலி அது இந்த ஒரு படம் மட்டும் இல்லை, நம்ம பார்க்குற எல்லா சினிமா ஒரு சீரீஸ் அனிமே எல்லாத்துலேயுமே ஒரு இந்த பெயினை க்ளோரிஃபை பண்ணுற விதமாக நிறையா விஷயம் இதில் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு பெயின்றது எல்லாருமே ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம், ஒரு அடிக்டிவான ஒரு விஷயம். அதை ஃபீல் பண்ணும்போது ஸோ அந்த விஷயத்தை க்ளோரிஃபை பண்ணும்போது எல்லாருமே அந்த விஷயத்தை விரும்புகிறாங்க, இன்க்ளூடிங் மீ. நானுமே அந்த ஒரு டைலாக் கேட்கும்போது எனக்குமே ஒரு மாசான ஒரு மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. என்னோடய பர்சனல் அட்வைஸ் என்னென்னா, தமிழ் ஆடியன்ஸ் யாருமே போய் ஹிந்தி வெர்ஷனில் சப்டைட்டில்ஸோட பார்க்குறேன், எனக்கு இந்த படத்தை பார்த்தே ஆகணும் சொல்லிட்டு போய் யாரும் பார்க்க வேணாம். ஏன்னா ஒரு படம்ன்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது ஏதோ இல்லை, இது இந்த படம் தமிழ் வெர்ஷனில் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, அது இருக்குது. பட் ஆனால் வரது டிலே ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கன்றது என்னோடய பர்சனல் அட்வைஸ். ஏன்னா நீங்கள் போய் ஃபஸ்ட்டே ஹிந்தியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் ஸ்பாயில். ஏன்னா நீங்கள் என்ன தான் சப்டைட்டில்ஸோடு பார்த்தாலுமே உங்களுக்கு சில ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுவீங்க, ஒரு மாதிரி என்னடா இதுன்ற மாதிரி ஆகிடும். சொல்லப்போனால் நிறையா எமோஷன் சீன், சென்டிமெண்ட் சீன்லாம் இருக்குது. இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கணும். முக்கியமாக நிறைய கோஸ்ட் சீன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஃபேமிலி சின்ன பசங்களை கூட்டின்னு போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்களே அவாய்ட் பண்ணலாம், தியேட்டரில் அவாய்ட் பண்ணிடுவாங்க. பட் எனக்கு பர்சனலாக இந்த படத்தில் ஒரு விஷயம் ஃபீல் ஆகுது. என்னென்னா, சொல்கிற ஒரு மிஷன் இருக்குது, அந்த மிஷனுக்கு அந்த மிஷினை நோக்கி போகிறதுக்கு ஒரு பாட்டு வேன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அது முக்கியமாக ஒரு ஃபிலிமில் அது ரொம்பவே கரெக்டாக அதை அப்ளை பண்ணியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, படம் பார்க்கும்போதே ஏதோ எல்லாத்தையும் போட்டு ஏதோ கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இந்த படத்தில் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு அப்படி இருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங் ஓகே, எண்டில் ஹீரோ அவன் மிஷினை ஃபில் பண்ணியாச்சு. பட் நடுவில் நிறைய விஷயம் ஏதேதோ சம்மந்தமே ஏதேதோ வந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஆனால்
எல்லாமே படத்துக்கு தேவையான சீன் தான். பட் ஆனால் இப்போ அந்த துரண்டர் பார்ட் 1 எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும்னா அதில் வந்து அவனுக்கு ஒரு கரெக்டான ஒரு மிஷின் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லை, இவன் தான் ஹீரோ, ஒரு ஸ்பை வந்துட்டான், இப்போ வந்து பாகிஸ்தான் வர போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு கேங்ஸ்டர் சேர்ந்துட்டு அவங்க வந்து எப்படி காலி பண்ணுறான்ற மாரியான ஒரு ஆக்சுவலாக இதுவுமே அதோட பார்ட் 2 கண்டினியூஸ் இதுவுமே அதே தான் ஃபாலோ பண்ணுது. பட் ஆனால் இதில் வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா இது வந்து ஒரு படமாக இல்லாமல் ஒரு சீரியஸாக இருந்துச்சு அப்படின்னா இது மச் பெட்டர் அப்படின்னு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது எல்லாமே சேர்த்து ஒரே ஸ்ட்ரெச்சில் ஒரே படமாக தான் வந்து, ஆனால் டியூரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து பார்ட் 2 பார்ட் 1 பிரிக்க வேண்டியதாகிடுச்சு. பட் ஆனால் என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா இது ஒரு படமாக இல்லாமல் சீரியஸாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இது ஒரு பெட்டராக இருக்கணும்னு எனக்கு தோணும். அவ்வளோதான் என்னுடைய ரிவ்யூ. ஓகே, பட் ஓவராலாக எனக்கு வந்து இந்த படம் வந்து என்னை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. ஸோ ஒரு நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கு மட்டும் அது எல்லாருக்குமே ஒரு ஃபீல் தான் இருக்குது. எனக்கு ஏதோ ஒரு சில சமயத்தில் இந்த படம் பார்த்துன்னு இருக்கும்போது ஏதோ ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற ஃபீல் எனக்கு கிடச்சிது. லாஸ்ட்டாக அவதார் மாரி ஒரு படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் எப்படி இருக்குமோ அதே ஃபீல் வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் எனக்கு கிடச்சிது. அட் த எண்டு நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, எல்லாரும் போய் இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். முக்கியமாக தமிழ் ஆடியன்ஸ் வந்து தமிழ் வெர்ஷனில் பாருங்கள். யாருமே அவசரப்பட்டு போய் ஹிந்தியில் பார்க்காதீங்க, ஏன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ வந்து அது வேண்டாம். ஓகே, இதுதான் என்னோட ரிவ்யூ. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.